ஒரு நம்முடைய அன்புக்குரியவர்கள் உடைய வருகை என்பது சில நேரங்களில் மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்கும், சில நேரம் சங்கடமான தருணமாக இருக்கும். ஒரு சங்கடமான தருணத்தின் தான் இன்றைக்கு இயக்குனரை நம்முடைய சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு வரவேற்கக்கூடிய ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதே நேரத்தில் திரைத்துறையினருக்கும் ஊடகத்துறையினருக்கும் உறவு மேம்பட வேண்டும், அந்த உறவு நல்லபடியாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த ரெண்டு தரப்புக்கும் பெரிய பொறுப்பு இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ மாஸ் மீடியாவில் இருக்கக்கூடிய சினிமாவுக்கு அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த ரெண்டு நபர்களும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு வருத்தங்கள் இருக்க வேண்டாம் எனக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்முடைய புகைப்பட கலைஞர்கள் படப்பிடிப்பின் பொழுது தாக்கப்பட்ட சம்பவத்தை மேலும் நீட்டிக்க வேண்டாம், அது ஒரு கசப்புணர்வாக இல்லாமல் ஒரு நட்புணர்வாக இருக்க வேண்டும், இந்த உறவு வலுப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்திருக்கிறார். நிறைய யாரும் பேச போறதில்லை, இது பிரஸ் மீட் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் காலையில சம்பவத்தை பற்றி பாதிக்கப்பட்ட திரு எஸ்.ஆர். ரங்கநாதன் ஒரு 2 நிமிடத்துல சுருக்கமா சொல்வார். அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்தவுடன் நாம் ஒரு நன்றியோடு அவர் நம்முடைய விருந்தினர் அவங்க ஆட்கள்லாம் சொன்னாங்க, சார் எப்படி சார் அவர் கொஞ்சம் ரொம்ப தயங்குவாங்க. நான் சொன்னேன், இது தயங்குவதற்கான இடம் இல்லை, இது மிகுந்த உறவோடு வரக்கூடிய ஒரு இடம் இந்த மன்றம். ஏன்னா இது பத்திரிகையாளருடைய மன்றம், பத்திரிகையாளருடைய நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவரை மிகுந்த அன்போடு தான் நம்ம வரவேற்கிறோம், அவர் நம்முடைய உறவினராக தான் பார்க்கிறோம். அவர் மீது தனிப்பட்ட வகையில் எந்த விதமான வருத்தமோ வெறுப்பையோ நம்ம வச்சுக்கல. அதே நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு ஒரு இயக்குனர் என்பவர் பொறுப்பேற்கிற பொழுது அந்த படக்குழு என்பதும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு நேர்த்தியாக இருக்கின்ற காரணத்துக்காக தான் இருக்கு. காலையில ஒரு 10 மணி அளவுல தேரடி தெருல ஒரு 10 வண்டி நிக்குது. வீட்டு வாசல்ல வண்டி இறக்க முடியாத அளவுக்கு ஒரு வண்டி நிக்குது. வண்டி நவுத்த சொல்றேன். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, வண்டி நவுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு இடையில ஒரு வண்டி இருக்கு, அதை எடுத்து இப்படி போட்டு சொல்றாங்க. போறேன், போட்டு திரும்பி இந்த ஈஸ்வரன் வழியா நம்ம அந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு போட்டுல நானும் ஸ்ரீபரத்தும் போறோம். போகல, சந்து உள்ள விடமாட்டாங்க, போயிட்டோம். சந்து உள்ள விட பவுன்சர் ஒருத்தர் என்ன பண்றாரு, போகவே இல்லை, பரத்தோட பேக்கை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுக்கும் போது ஒரு பிரெக்னென்ட் லேடி போகுது, அப்படி போகுது. அதையும் தடுத்து ஆட்டோல இருந்து இறக்குது, அதையும் தடுத்து சுத்தி போடுறாங்க. அது போகுது. நான் கேட்கிறேன், என்ன விடமாட்டேன், சரி இந்த மாதிரி இந்த லேடி அது மாதிரி ஒரு பிரெக்னென்ட் லேடி விட நீ போ அப்படின்னா அதுக்கு என்ன ஓடுன்னு கேட்டோம். கேட்ட உடனே இது தவறு, இது மாதிரி பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு நான் அதை மீறி நான் உள்ள போறேன். உள்ள போச்ச பரத்தை ஒருத்தன் பின்னால் அடிக்கிறான். பின்னால் அடித்த உடனே நாங்க கேள்வி கேட்கிறோம், பர்மிஷன் இருக்கான்னு கேட்டோம். நாங்க கேட்ட கேள்வி, டே டைம்ல ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் தான் கேட்டோம். உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லு. எங்க வீட்டு வாசல் நடக்குது இதெல்லாம், உனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இது ரொம்ப தவறான விஷயம், இது நீங்க பண்ணாதீங்க, தப்பு, பொதுமக்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றது சரியில்லை. கூட ஒரு 10 பேர் முனையில இருந்து பேசிட்டு அவனை யாரையும் உள்ள விடல. நான் திரும்பி உள்ள வந்துட்டேன். நான் அவன்ட்டோம் பேச்சுவார்த்தை இல்லாம அது 3 பேர். ஒன்னு அலெக்ஸ், அவரு தான் போட்டு சரமாரியா தாக்குறாரு அவரை. 2வது சுந்தர்ராஜன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒப்புன்றவர் அவர் கூட இருக்கிறாரு. அவர் வந்ததுனால தான் இப்போ இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸ்ரீபரத்துக்கு தான் சரமாரியா தாக்கப்பட்டு இப்போ எனக்கு ஆபரேஷன் ஆகி இப்பதான் அந்த பிளேட்லாம் வச்சு இதுவா இருக்கு, இங்கே போட்டு அடிக்கிறாங்க. சரி, இதுக்கு மேல பிரச்சனை வேணாம்னு சொல்லி அவர் முன்னிட்டு கிளம்புற. அதுலயும் பாரத் தமிழன் இந்த இன்சிடென்ட்டை நம்ம டேக் இட் அப் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. சாரி, கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஐடியாவே இல்லை. அங்க சுமூகமா பேசியிருந்தா, அவர் பேச்சு நாகரிகம் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அதே வேளையில ஒரு பப்ளிக்ல நீங்க ஒரு சினிமா எடுக்கும் பொழுது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு அவதி இல்லாம ஒரு சூழ்நிலை, அன்னைக்கு கூட தான் ஒரு 10 நாள் கூட சூர்யா படம் எடுத்தாரு. அப்ப கூட இந்த பிரச்சனை இல்லையா? அப்ப நான் இதே பிரச்சனை நான் சொன்னேன், வண்டி எடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அது அங்கேயே ஒரு தடை உத்தரவே இருக்கு. பப்ளிக் மீட்டிங் டிஎம்கே ஏடிஎம்கே எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தணும் தடை உத்தரவு இருக்கு. தடை உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்கிறது எதிர்த்த நியாயம் கேட்டது தவறா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நன்றி. எஸ்.ஆர். ரங்கநாதன் அவருடைய உணர்வுகளை பதிவிட்டிருக்கிறார். சென்னை பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு அன்பழகன் காலையிலிருந்து காவல்துறை அதிகாரிகளோடு பேசியிருக்கார். அவர் 1 நிமிடம் பேசுவார். சென்னை பத்திரிகையாளர் சங்கம் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் சென்னை பத்திரிகையாளர் சங்கமும் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் வந்து சனிக்கிழமைக்கு ஒரு அகில இந்தியில ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு. இந்த மாநாட்டுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கலவாரங்கத்துல 4-5 சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் தான் வராங்க. இந்த மாநாட்டுக்கான வேலை நடத்திட்டு இருக்கப்ப திடீர்னு ஹிந்து போட்டோகிராஃபர் ரகுவை அடிச்சிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தோன்னே இந்த மாநாட்டு பணிகளை கூட ஒதுக்கி வச்சு உடனே ஸ்பாட்டுக்கு போனோம்.
கோயில சூழ்நிலைகளை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வருத்தம் அழைச்சது. இப்ப சங்கர் சார் மேல கோச்சினாலும் சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலைகளை பாத்தீங்கன்னா இந்த சினிமா ஷூட்டிங் அப்படிங்கிறத விட ஒரு சினிமா ரவுடி கும்பல் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோம் இந்த இடத்த அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. எந்த பிளேஸ்ல வரலாம். ஆமா, பட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த பிரச்சனை சுமூகமா போறதுங்கிறதுக்காக இருக்கும். அதனால இனிமேல் ஷூட்டிங்கிறப்ப பொதுமக்கள் நலனையும் கருதி ஷூட்டிங் எடுக்கணும் அப்படிங்கறது அது வேண்டுகோள். நன்றி. இப்ப நம்முடைய இயக்குனர் பேசுவார். இது எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய நாலேஜுக்கு வராமல் தான் நடந்திருக்கு. இருந்தாலும் நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட்டிங் இருந்தது. நான் தான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். அது நடந்தப்போ நான் இல்லைங்கிறது தான் சொன்னேன். நான் என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். அதாவது என்னுடைய படப்பிடிப்பில் என் படப்பிடிப்பு குழுவினர் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு திருப்பி நான் சொல்லி தான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்படியும் எதிர்பாராமல் இந்த மாதிரி நடந்துருந்தது வருத்தமாக தான் இருக்குது. இனிமேல் நான் நடக்காமல் பார்ப்பேன். நண்பர்களே, நாம் இந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களான எஸ்.ஆர். ரங்கநாதன், ஸ்ரீபரத் எங்களுடைய புகாரையும் வழக்கையும் உங்க எல்லாரும் முன்னாடியும் திரும்ப பெற்று, ஏன்னா நமக்கும் யாரையும் சிறைக்கு அனுப்ப வேண்டும், பாதிப்படைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாமளும் மிகுந்த அன்போடும் பேரன்போடு தான் எல்லாரோடையும் இருக்கோம். நாம பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கோம். இந்த ஒரு மரியாதை நல்லெண்ணத்தோடு எங்களுடைய இந்த வழக்குகளை திரும்ப பெறுகிறோம் என்று பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாகவும் எல்லா பத்திரிகையாளர் சார்பாகவும் உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் ஒரு நல்ல உறவு, சுமூகமான உறவு திரைத்துறைக்கும் பத்திரிகை துறைக்கும் இருக்க வேண்டும். பத்திரிகையாளர்களை இன்னும் கண்ணியமாக திரைத்துறையினர் நடத்த வேண்டும் என்ற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து நாம் அவருக்கு ஒரு நன்றி சொல்லி அவரை நம்ம வழி அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம்.